உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமாவின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான். அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள், புது பானை, புது துணி, புது கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கைய புதுமையா தொடங்குறது தான் இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே. இந்த தை மாசம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது, கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது, இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் கரும்பு போல இனிக்குமா இல்ல இஞ்சிய போல காரமா இருக்குமான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இனிமையான, எப்படி கரும்பு எப்படி இனிக்குது அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு தை மாதமாகத்தாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் என்ன வீட்டில் வந்து புதிய பொருள் சேர்க்கைகள் செய்வாங்க. நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து ஏதாவது பொருளை வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டு புதிய பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த வேலையில் பார்த்திங்கன்னா இந்த பழைய வேலையை சரி செய்வது, நிறைய பெயிண்டிங் இஷ்யூஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய விஷயம். அதே போல் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பழைய விஷயங்கள் எதாவது புதுசாக மாற்றுவோமா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்வோம். அதே போல் நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் இந்த பூஜை அறையை வந்து சீரமைப்பது, பூஜை அறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படும். இல்லைன்னா புதிய தெய்வத்தோட ஏதாவது ஃபோட்டோ, சிவன் ஃபோட்டோ வாங்குவாங்க, இல்லை முருகர் ஃபோட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களை வீட்டில் வந்து இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் என்னென்ன பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா நண்பர்களோட பயணம் செய்யும்போது அப்படியே ஜாலியாக போகிறன்ற போல் போகும்போது அங்கே வந்து ஏதாவது ஒரு குறைவால் ஏதாவது சிறிய பிரச்சனை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மிதுன ராசி யூத் எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த காலத்தில் வந்து ட்ரிபிள்ஸ் போகிறேன், 4 பேர் உட்காரேன், 5 பேர் உட்காரேன்னு சொல்லிட்டு பைக்கில் அந்த சாகசம் செய்கிறேன்ற பேர் செஞ்சு எதையாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கி வண்டியை வந்து புது வண்டி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த காலத்தில் புதிய வாகன சேர்க்கை என்பது இருக்குது. அந்த புதிய வண்டியை கெத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் முட்டி அதை வந்து பிரச்சனைக்குள்ளே மாற்றுவதற்கான வாய்ப்புகள். அதனால் என்னென்னா மிதுன ராசிக்காரங்களும் இந்த யூத் சின்ன பசங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் வந்து சாகசம் செய்கிறன்றெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சாதகமான இல்லை. அதே போல் நிறைய இந்த காலத்தில் மனம் விரும்பிய ஒரு பைக்கு, இந்த பொருட்கள் ஏதாவது வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. சில பேருக்கு என்னென்னா வயசானவங்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த தோள்பட்டை வலி, தோள்பட்டை எலும்பு பார்த்திங்கன்னா தேஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. தோள்பட்டை எலும்பில் வந்து வலி வேதனை, தோள்பட்டை கையில் ஜாயிண்ட்லலாம் இருக்குது இல்லைங்களா, கழுத்து எலும்பு. சில பேருக்கு இந்த C1 C8 பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள். இதெல்லாம் வந்து சின்ன ஒரு மருத்துவ விரயத்தினாலே சரி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த மருத்துவ நிகழ்வுகள் எல்லாமே வருங்காலம் ஒரு மாதத்தில் சரியாகிப்படும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் ரொம்ப பயந்துடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா சின்ன விஷயமே பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு உங்களோட மனமே காரணமாக இருக்கும். ஸோ அதனால் சிறிய விஷயங்களை ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலத்தில் சர்ஜரி எல்லாமே ஏதாவது பிளான் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் அது நெருக்கடி ஏற்பட்டு திடீர் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடனே இல்லைங்க சும்மா தான் போனேன், டக்குன்னு இந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான சடன் நிகழ்வுகள் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான தேவையற்ற பாதிப்புகள் வருவதற்கு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வந்து காரணமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளை மிதுன ராசிக்காரங்கள் சரி பண்ணலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் சரி பண்ணி தூய்மையை, தேவையற்ற குப்பைகள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கக்கூடிய 4 ஃபோட்டோவோ 5 ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும். ஏன்னா நமக்கு ஒரு தெய்வம் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணாவே அதுவே பெரிய விஷயம். நம்ம இன்றைக்கி நிறைய தெய்வ வழிபாடுகளை செய்கிறோம், அதெல்லாம் தப்புலாம் நம்ம சொல்லலை. நமக்கு ஒரு தெய்வம் கருணை காமிச்சாவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிடும். அதனால் எதையாச்சும் ரொம்ப போட்டு அங்கே இருக்கிறது வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிறது வாங்கிட்டு போகிற வரலாம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நிறைய சில பேருக்கெல்லாம் வீட்டில் போய் அந்த வாஸ்து பூஜை, சில பேர் கிரக நிவர்த்தி பூஜைகள்லாம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் மொத்த ஃபோட்டோ குப்பை அவ்வளோ இருக்கும். எந்திரம் இந்த கோயிலில் போனால் ஒரு 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எந்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. நிறைய ஒரு விஷயத்தை யோசிக்கணும் நீங்கள் இந்த கோயில்களை நிறைய. ஏன்னா இது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போதும் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மைண்டில் இருக்கிறதுனால ஐயோ இது வாங்கி போடலன்னா பிரச்சனையா அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் கோயிலில் ஒரு எந்திரங்கள் விற்பாங்க, ஒரு 50 ரூபாய்க்கெலாம் விற்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய என்னோடய வாடிக்கையாளர் சொல்லுவாங்க, அந்த எந்திரத்தை விற்கிறவங்க 10 ரூபாய் அவங்க கையில் கொடுத்துட்டே வந்துருங்க, நீங்கள் அதை வாங்கின்னு வந்து பிரச்சனையாக அனுபவிக்கணும். ஏன்னா
அந்த எந்திரத்தை விற்கிறவங்களே வறுமை கோட்டில் இருக்காங்க. நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா குபேரன் ஆகிடுவீங்களா இல்லை அம்பானி ஆகிட போகிறீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் இயற்கை சார்ந்த ரொம்ப நுட்பமான ஒரு ஆன்மீகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து காற்று மாதிரி திடீர்னு ஒரு எண்ணம் இருக்கும், டக்குன்னு வாங்கி வந்து வச்சுருவாங்க. ஏன்னா இவங்களுக்காக ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப குழப்பம் இருக்கும். ரொம்ப வெளியே ரொம்ப அப்படியே தைரியசாலி மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதுவும் என்ன குறிப்பாக இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயத்தை வாங்கிட்டு வந்து பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியவங்க. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இவங்க நல்லா இருக்க வீடை கூட வாஸ்து பிரச்சனையை ஆக்கக்கூடிய ஒரே ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி தான். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வீட்டில் தேவையற்ற விஷயங்களில் உங்கள் பூஜை அறைகளில் வைக்காமல் இருப்பது மிகுந்த உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம். மேலும் எனக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில திடீர்னு நெருக்கடிகள்லாம் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணி சுமையை கொடுத்துருவாங்க. அதிகமான ஒரு வேலை பளு வந்து இந்த கடலுக்கு வேலை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதை உங்களுடைய மிதுன ராசிக்கார ஜாதகரால் தான் அந்த வேலையை செய்ய முடியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் எங்கே வெளி உணவுகள் எங்கே போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் எங்கே போகிறீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மலச்சிக்கல் வந்து லூஸ் மோஷன், இந்த மாதிரியான ஃபுட் அலர்ஜிஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த சாப்பிடக்கூடிய உணவை நல்ல உணவான்னு பார்த்துக்குங்க. எல்லா உணவும் நல்ல உணவு தான், சரியான நேரத்தில் சாப்பிடணும். அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அன்டைமில் சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை 10 பேர் சாப்பிட்ருப்பாங்க, யாருக்குமே ஆகாது. ஆனால் ஒருத்தருக்கு தான் ஃபுட் பாய்சன் ஆகும். அப்போ நம்ம ஃபுட் பாய்சன் என்பது வெளியில் இல்லை, உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது. அதனால் உணவு பழக்க வழக்கங்களை மிதுன ராசிக்காரன் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிங்கனாவே இந்த மாதிரியான உபாதைகள்லேருந்து உங்களை தற்காத்துக்கொள்ளும். ஏன்னா மனம் இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஏதோ ஒரு மயக்கத்திலே இருக்கும். மனம் வந்து ஏதோ ஒரு சுகத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எங்கேயாவது சுகமாக இருக்கணும், நிறைய எங்கேயாவது பயணம் பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும், மனம் வந்து அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டு. ஏன்னா மிதுன ராசி காற்று ராசியாக இருந்ததுனால ஒரு இடத்துல இருக்காது, சும்மா வந்து இங்கே அங்கேன்னு பறந்து கொண்டே இருக்கும். அந்த மனதை கொஞ்சம் அமைதியாக்கக்கூடிய நிறைய தியான முறைகள், நீங்கள் எக்ஸ்ட்ராவே வேலை செய்யணும், நீங்கள் செய்கிற வேலையை குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே போதும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் முழுமை அடைந்துடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் செய்வாங்க, அதையே வந்து 100 வேலைக்கு செய்கிற சமம் மாதிரி உங்களோட மனக்குழப்பமே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் முடிவு எடுக்கும் போது உங்களுடைய யாராவது ஒரு பெரியவங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க மனைவி இந்த மாதிரியான ஆலோசனை பேரில் முடிவெடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஏன்னா தேவையற்ற நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுனால் தேவையற்ற சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய மிதுன ராசிக்காரங்க போய்ட்டு எங்கேயோ போய் ஒரு கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்டு போட்டு கடன் வாங்குறாங்களா, அந்த கடனால் இவங்களால் திருப்பி அடைக்க முடியாமல் போகக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் கையெழுத்து போகிற ஜாமீன் கையெழுத்து போகிற இந்த மாதத்தில் போய் எங்கேயாவது போய் போட்டு தேவையற்ற நீங்கள் தான் முன்னாடி கட்டுற மாதிரி வந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அப்ளை பண்ணுவது, நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொண்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை இந்த தை மாதம் ரொம்ப இனிமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.